So hello all, welcome to Exam Rally YouTube channel. It's your Partha Sarathi. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா SBI PO Speed Test 2 வந்து Exam Rally வெப்சைட்டில் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி IBPS PO நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ பேட்டர்னில் பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆப் இருக்குது, ஸோ அது அந்த லிங்க்கும் வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி உள்ளார வந்தீங்கன்னா ஸோ எக்ஸாம் ரேலியோட வெப்சைட் இப்படி தான் இருக்கும். கூகுளில் எக்ஸாம் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாலும் வெப்சைட்டோட இது வரும், லிங்க் வரும். கிளிக் பண்ணி உள்ளார வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாபிக் டெஸ்ட், ஸ்பெஷல் மார்க் டெஸ்ட், அதர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ IBPS POக்கு நியூ பேட்டர்னில் டெஸ்ட் வந்து அன்லாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து விசிட் பண்ணி பார்த்து டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ ரேலி ஸ்பீட் டெஸ்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டாபிக் டெஸ்ட், ஸ்பெஷல் மார்க் டெஸ்ட், அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 டேப் இருக்கும். ஸோ அந்த அதர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ரேலி ஸ்பீட் டெஸ்ட்னு. ஸோ அதை கிளிக் பண்ணி இப்படி உள்ளார வந்தீங்க அப்படின்னா குவான்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும். ஸோ ரீசனிங் செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ரீசனிங்குள்ளார வந்தீங்கன்னா RRB கிளர்க், RRB PO, IBPS கிளர்க், IBPS PO, SBI PO எல்லாமே அவைலபிளாக இருக்கும். விசிட் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாம் வந்து அன்லாக் ஆயிருக்கு. ஸோ 5 ஸ்பீட் டெஸ்ட் இருக்கு. ஸோ IBPS POலையுமே வந்து உங்களுக்கு வந்து 9 ஸ்பீட் டெஸ்ட் வந்து அன்லாக் ஆயிருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ IBPS POவில் 15 கொஷின்ஸ், 12 கொஷின்ஸ் சொல்லிட்டு ஆல்டர்னேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சேஞ்சஸ் இருக்குது. 40 மார்க்ஸ் வரப்போகுது. IBPS PO என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ SBI POவில் 5 கொஷின்ஸ் வந்து 5 மார்க். ஏன் அப்படின்னா SBI PO லாஸ்ட் இயரில் வந்து 25 கொஷின்ஸ் வந்து சீட்டிங் பசில் கேட்டிருந்தான். மேக்ஸிமம் வந்து 6 கொஷின்ஸ் தான் வந்து இந்த மிஸ்லேனியஸ் பார்ட்ஸ்லேருந்து போயிருந்தான். ஸோ அந்த இதுலேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் 5 கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுக்குற டைமில் போட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்காக 5 கொஷின்ஸ் மட்டும் வச்சுருக்கோம் 3 மினிட்ஸில், ஓகேவா. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்றேன். உங்களுக்கு வந்து தென் எவ்வளோ நேரத்தில் நான் முடிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன், ஓகேவா, எப்படின்னு. நீங்களும் விசிட் பண்ணி எடுத்து பாருங்கள். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ வந்தோடனே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இசட் Z equal to T greater than or equal to QX. Okay, Z greater than D ஆன்னு கேட்டால் இல்லை. K less than is a C. Yes, only conclusion 2. U greater than or equal to N வராது. N greater than or equal to வராது. But U less than N. So greater than or equal to less than. So 3 சிம்பிளும் இருக்கு. ஸோ இது வந்து எதிராரு. K greater than or, okay, K greater than or equal to F, D, R. So அது possible ஆகும். D greater than or equal to A, D less than F, A greater than. So அது ஆகாது. only conclusion 1 தான் true. Okay, second, fourth, 8th and 9th letter. Second O, C, A, N, O, C, A, N, A, C, O, N, A, C, O, N க்கு எதுவும் வராது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நோ சச் வேர்ட் ஃபார்ம்டு. ஸோ பேர் ஆஃப் டிஜிட்ஸு. ஸோ இதுக்குமே தேவை 9, 6, 7, 8, 1, 4, 5, 6, 2, 8க்கு அப்புறம் வராது. 7, 8 வராது. 2, 3, 4, 5 வராது. 4, 5 வராது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரும். 3, 4, 5, 6 வரும். 7, 8, 9 வராது. 4, 5, 6 வரும். ஸோ 3, 4, 6 மொத்தம் 6 வந்து 2, 3, 4, 5, 6, 6, 7, 8. ஸோ 4, 5, 6 மொத்தம் 7 வருது. ஓகே, ஓகே, சப்மிட் கொடுத்துருவோம். எஸ், ஓகே, ஃபைன். சாக்லேட் சவர் வந்து விட்டது. ஓகே, ஸோ அதே தான் ஜென்ரலாக வந்து இதை டைரெக்டாக சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பெருசாக இருக்காது, டைரெக்டாகவே இருக்குது. ஸோ இசட் வந்து T கிரேட்டர் தென். ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு கிரேட்டர் தென் மட்டும் இருக்குது, அதனால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வராது. ஸோ K லெஸ் தென் வந்து இருக்குது. ஸோ அதனால் இது மட்டும் பாசிபிள் ஆகும். ஸோ எதிரார். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து 2 எய்தர் ஆர் பாசிபிள் வரலாம், ஓகேவா. ஜஸ்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மட்டும் இருக்கிறது
பாசிபிள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் u greater than or equal to s வந்து u equal to s இல்ல u greater than s அப்படி கொடுத்தாலும் அது எழுதுறாரு. ரெண்டாவது எழுதுறாரு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா u அதாவது greater than, அதாவது மூணு சிம்பிளுமே present ஆயிருக்கணும். greater than இருக்கணும், less than இருக்கணும், equal இருக்கணும், அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கு நடுவுல. ஓகேவா? ஸோ அப்படி இருந்தாலுமே அது வந்து எழுதுறாரு. ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதுறாருல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் நார்மலாகவே நம்மளுக்கு தெரியும். k greater than or, ஸோ அதே தான். ஸோ ஆக்சுவலாக இப்போ மீனிங்ஃபுல் வேர்டு வந்து எப்பயுமே வந்து மேக்ஸிமம் வந்து 4 லெட்டர் தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஜஸ்ட் வந்து இப்போது OCAN அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, ACO ACNO. ஓகேவா? அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக வேர்டை மனப்பாடம் பண்ண முடியாது. பட் அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எனக்கு ACON வந்துச்சு அப்படின்னா வேர்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 4 லெட்டர் மீனிங்ஃபுல் வேர்டு ஒரு சில இது தானே இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பயே இந்த மாதிரி, ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வருது, இது வராது கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆர்டரில் இது பண்ணிட்டா எனக்கு இந்த 4 லெட்டர் வந்தாவே ஓகே, இந்த 3 லெட்டர் வந்தாவே வராது. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேர்ட் ஃபார்மேஷன் மட்டும். ஓகேவா? அண்ட் தென் அப்படியுமே இல்லை உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னா இதை ஷஃபிள் பண்ணி போட்டு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு OCN அந்த மாதிரி வந்து வருதா வரலையான்னு. பட் அதை விட இதுதான் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து படிக்கிறப்பயே ஒரு இதில் வச்சுக்கணும். ஓகே, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அடிக்கிட்டு அது வந்து வருதா வரலையா அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே அவ்வளோதான். ஸோ இதுவுமே வந்து ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ வந்து வீடியோ எண்டேக்கு வந்தாச்சு. ஸோ மறக்காமல் சேனலுக்கு சர்ப்ரைஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. IBPS PO அப்ளை பண்ணுங்கள், SBI POவும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ யார் சொல்கிறாங்கன்னு கேட்காதீங்க. SBI PO கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள். NICL AOவுமே விண்டோ ஓப்பனில் தான் இருக்குது, அதையுமே அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே, IOB LBO வந்து டேட் வந்து வந்துருச்சு 12th ஜூலைன்னு நினைக்கிறேன். ஸோ IOB LBO ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் பார்த்துக்கோங்க, இன்னும் ஒரு 10 days தான் இருக்கும். ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.